எனக்கு என்னன்னா அவர் பேசுறது அப்படியே நீங்க கண்ணை மூடி கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏதோ பாஜக கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நான் சொல்றது அந்த பர்சனாலிட்டி ப்ரொஜெக்ஷன், அரசியல் ரீதியில் ஐடியாலஜிக்கலா சொல்லல. நான் விஷயத்துக்கு வரேன். முதல்ல பேசிய HRNC மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் சொல்றாரு, எதிர்கட்சிகள் இல்லாத சட்டமன்றத்தில் விரைவில் முதலமைச்சரை உட்கார வைப்போம். அப்போசிஷன் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத் என்பது 2014 அவர்களுக்கான ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் வெற்றி பெறாத சட்டமன்றம் என்கிற அளவுக்கு கொண்டு போறாரு. இவரே சொல்றாரு, நான் முதல் அமைச்சர் கிடையாது, முதல் சேவகன். 2014 பிரதமராகி சுதந்திர தினத்துல கொடியேற்றிட்டு ரெட் போர்ட்ல பிரதமர் பேசினார், பிரைம் சர்வெண்ட் அப்படிங்கறதாக அவர் பேசினார். ஒண்ணு. ரெண்டாவது, அதே போல அதுக்கு அடுத்து அவர் போனாரு, நான் முதல் பாதுகாவலன். சவுக்கிதார் தான் 2009 அவருக்கான ஸ்டேட்மெண்ட், ஒரு பர்சனாலிட்டியாக 2019 சவுக்கிதாருங்கிறது தான் அவருடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து உங்க வீட்லயே நீங்க கேட்டு பாருங்க, தோல்வி என்னன்னு நீங்க போய் மக்கள்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு அவர் டார்கெட் பண்ணது வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு 2 பேரும் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலினையும் சபரீசனையும் அவர் டார்கெட் பண்றாரு. இதே மாதிரி ராகுல் காந்தியும் ராபர்ட் வத்ராவையும் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஒரு பிலோ த பெல்ட் கமெண்ட் கடந்த காலத்துல பாஜகவும் அடித்திருக்கிறது, பேசி இருக்கிறார்கள். அவங்கனாலதான் காங்கிரஸ் தோக்குது அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க. அடுத்தது விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய் அப்படிங்கிறது பிரதமர் மோடி பேசினார் இல்லையா, பாஜக தான் செய்வாங்க. நீங்க பிரதமரை கேள்வி கேட்டீங்கன்னா இந்தியாவை அவமானப்படுத்தி விட்டார்கள், நரேந்தர் சரண்டர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்காக இந்தியா குறித்து பாகிஸ்தான்காரங்க கூட பேசாததை ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னு சமீபத்தில் ட்விஸ்ட் பண்ணாங்க. இப்ப விஜய் தான் 234 தொகுதியிலும் நின்னாரு, அவருக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்கன்னா அவருக்கு வாக்களிக்காத அந்த 126 தொகுதியிலும் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாம ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. சோ அது வந்து ஒரு ரெட்டாரிக் ஒரு தலைவராக அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஒரு பொசிஷனிங், ஒரு பர்சனாலிட்டியில நான் சொன்ன மோடி அவர்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூடு, ஒரு பர்சனாலிட்டி ஸ்ட்ரீக் வந்து தலைவரா தெரியுதுன்னு.